ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. வளர் இளம் பெண்களின் பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வு நடைப்பயண பிரச்சாரம் சிறப்பாக நடைபெற்றது. மாதவிடாய் தீட்டு இல்லை என 100க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். வளர் இளம் பெண்களின் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நடைபெற்றது. இப்பேரணி பிரச்சாரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரி சக்தி காவ்யா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்பாளையம் பேரறிஞர் அண்ணா விளையாட்டு பூங்கா பகுதியில் இருந்து துவங்கி குரு கோவில் வழியாக கிருஷ்ணன் தெரு வரை முக்கிய நகர்ப்பகுதியில் பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வளர் இளம் பெண்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கம் மாதவிடாய் காலங்களில் வளர் இளம் பெண்கள் சுகாதாரம் மற்றும் சுத்தம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு தேவையான சுகாதார உபகரணங்கள் கிடைக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் போன்றவை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது பேரணியில் நடைபெற்றது. மேலும் பள்ளிகளில் இலவச நாப்கின்களை வழங்க வேண்டும், பயன்படுத்திய நாப்கின்களை அப்புறப்படுத்த வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முக்கிய கோரிக்கைகளையும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் வளர் இளம் பெண்களின் பாலியல் இனப்பெருக்கம் சுகாதார உரிமையை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து வளர் இளம் பெண்கள் மற்றும் பெண்களுக்கு இலவச நாப்கின்கள் பள்ளிக்கூடங்கள் வாயிலாகவோ ரேஷன் கடைகள் மூலமாகவோ அரசு விநியோகிக்க வேண்டும் என்பது குறித்து பேரணியில் நடைபெற்றது. பொது கழிப்பறைகள் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இளம் பெண்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்.